கடைசியில் பார்த்தா இது போய் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் கை கோர்த்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டு நல்ல புள்ள மாதிரி வந்து திருவிருந்தில் வந்து உட்காந்து பிசாசானவன் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் அதுக்கு தான் இந்த திருவிருந்து கொடுக்குறவனெல்லாம் கொஞ்சம் சொல்கிறது. கொடுக்குறவங்க கொடுக்கட்டும்ப்பா, எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க. உங்களுக்குள்ளே பிசாசு புகுந்தான்னு எழுதப்பட்டிருக்குது. யூதாஸுக்குள்ளே பிசாசு புகுந்தான். திருவிருந்தில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. அதான் தன்னைத்தானே சோதி தெரியவில்லை. உனக்கு பிரதான ஆசிரியரோட கை கோர்ப்பு இருக்கிறப்போ நீ இயேசு நிலத்தில் வந்து கை நீட்டி திருவிருந்து எப்படி வாங்கலாம்? பஸ்கை எப்படி ஆசிரிக்கலாம்? உங்களுக்குள்ளே ஒரு திருடனா இருக்கிறான். எல்லோரும் கேட்குறாங்க, ரபி நானான்னு. இவர்கிட்ட வந்து இவரும் கேட்குறாரு, ஆமாம் நீ தான்ட்டார். பிசாசான உடனே உள்ளே போந்தான். அவ்வளோதான். கொஞ்ச நாள் அவனும் அகிதோபேல் மேல் தான் தூக்கு போட்டு செத்துட்டான். குரல் சரிஞ்சிச்சு. 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்புறம் அந்த காசு எங்களுக்கு வேணான்னு மறுபடியும் போய் கொடுக்குறான். அவங்க சொல்கிறாங்க இது ரத்த காசு.